ஆக்சுவலா மேம் இப்போ வந்து இவ்ளோ நீங்க இது பண்ணியிருந்தீங்க இல்லையா? இத தாண்டி உங்க லைஃப் ஜர்னி பத்தி சொன்னீங்க. நீங்க எங்க பொறந்தீங்க? எப்படி வளர்ந்தீங்க? அத பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலி நான் வந்து பிறந்தது கேரளா. அப்புறம் வந்து கம்ப்ளீட்டா எங்க அப்பாவுடைய வேலையால இங்க வந்து அடையார்ல தான் நாங்க வீடு அங்க வீட்ல இருந்தோம். கலாக்ஷேத்ரால படிச்சேன். பாட்டு தான். எப்ப கேட்டாலும் பாட்டு தான். திட்டினாலும் பாட்டு, சண்டை போட்டாலும் பாட்டு, கோவம் வந்தாலும் பாட்டு, சாப்பாடு வேணான்னு சொன்னாலும் அத பாட்டா மாரி சொல்லுவேன். ஓ! பாட்டுலயே அப்படிதான் அது சொல்லுவேன் நான். எப்படி சொல்வீங்க? அத கொஞ்சம் சொல்லி காட்டுங்க. அது இப்ப எனக்கு டைம் ஆயிடுச்சு சாப்பிட சொன்னா, "நீ எனக்கு இப்போ சாப்பாடு வேண்டாம்" ஓகே. அப்படி சொல்லுவேன். அப்படி சொல்லும்போது எங்க அம்மாவே சிரிச்சுருவாங்க. அடையார் மியூசிக் காலேஜ்ல என்னுடைய இசை கொஞ்சம் பட் ஃபுல்லா என்னால பூர்த்தி பண்ண முடியல. அப்புறம் கல்யாணம் பொண்ணு பார்க்க வரச்சு நான் சொன்னேன் இல்லையா? எனக்கு ரொம்ப ஏர்லியராவே கல்யாணம் பாதி காலேஜ்லயே 20 இயர்ஸ்லயே அப்போ ஏர்லி பண்றச்சே, இவருக்கு பிடிக்குமா? ஏன்னா நெறைய கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி பாடகர் வந்து கனவு திருமண வாழ்க்கையில அந்த பாட்டை நிறுத்திடலாம் அப்படியெல்லாம் வருமோ ரொம்ப பயம் இருந்தது. ஆனா இவருக்கு வந்து நான் பாடுவேன்னு எப்படியோ காதுல விழுந்ததுல இருந்தே ஏதாவது ஒரு பாட்டு பாடணும் பாடணும் அந்த குரல் எங்க இருந்து வருதுன்னு பார்த்தா இவர்கிட்ட இருந்து தான் வந்துட்டு இருக்குது. நாதம் என் ஜீவனே வா வா என் தேவனே உந்தன் ராஜராகம் பாடும் நேரம் பாலில் தேனூறுதே போ பூவும் தேனானதே. ஸோ அவருக்கு இந்த பாட்டு பிடிச்ச உடனே இவர் உடனே ஓகே சொல்லிட்டாரு கல்யாணம். அப்ப எனக்கு கொஞ்சம் ஓகே மியூசிக் தெரியும். ஆனா அதுக்கப்புறமா தான் தெரிய வந்தது. நான் பிரெக்னென்ட்டா இருக்கிறச்சு 8, 9 மாசத்துல எனக்கு சேலஞ்ச் வைப்பாரு. இந்த பாட்டை நீ இன்னைக்கு ஒரு 2 தடவை கேட்டு பாடிட்டேன்னா, உனக்கு வந்து நான் இந்த ஃபாரின் சாரி உனக்கு நான் கிஃப்ட் குடுப்பேன். அப்பல்லாம் சாரி பைத்தியங்கன்னா, அந்த சாரிக்காக அந்த பாட்டு ஒரு 4, 5 தடவை கேட்பேன். அது ஒரு கடவுள் எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. 4 தடவை ஒரு பாடலை கேட்டா, அந்த பாடல அப்படியே நான் பாடுவேன். ஓ! அது எனக்கு எவ்ளோ உறுதுணையா இருந்ததுன்னா, ரெக்கார்டிங்லலாம் போகும்போது அந்த கிராஸ்பிங் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ எனக்கு அவருக்கு வந்து ஒரு பெரிய நன்றி. ஏன்னா இசை என்னோட இன்னி வரைக்கும் இந்த 32 இயர்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னா, அதுக்கு வந்து 100% கூட சொல்ல மாட்டேன். அதுக்கு மேலேயே சொல்லுவேன். ஜாபே வேற அவரோடது ஃபுல்லா ஓரியன்டட் வித் ஹார்ட் ஒர்க்ஸ் அந்த மாதிரி இதுல இருந்தாலும், அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு எனக்காக அவர் வந்து எல்லா நிகழ்ச்சிக்கும் என் கூட வர்றது வந்து நிஜமாவே என்னோட அம்மா செய்த பாக்கியம் தான். இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி செக்மெண்ட். நாங்க சொல்ற பாட்ட நீங்க பாடணும். கண்டிப்பாம்மா. இந்த ஃபெஸ்டிவல் லாங்குவேஜ் பேஸ்ல நான் கேட்கறேன். நீங்க பாடணும். மலையாளத்துல பாடுங்க. കുന്നിമണി ചെപ്പിൽ നിന്നും ഒരു നുള്ളു കുങ്കുമം ഞാൻ തൊട്ടെടുത്തു ഓ ഞാൻ തൊട്ടെടുത്തു എൻ വിരൽ തുമ്പിൽ നിന്ന് വന്ന രേണുക്കൾ എൻ നെഞ്ചിലാകെ പടർന്നോരു പൂമ്പുലർവേള വിടർന്നു ഓ പൂമ്പുലർവേള വിടർന്നു. கார்த்திகை தீபத்துக்கு இந்த விளக்கெல்லாம் ஏத்துற மாதிரி ஒரு சுஷீலாமா பாட்டு இருக்கு. திருவிளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக, குலம் விளங்க எங்கள் வீட்டில் கொலுவிருக்க வருக, அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக, அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக. தெலுங்குல வந்து ஒரு ஜென்ரல் சாங் பாடுறேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். கல்யாண ராமனுக்கு கௌசல்யலாலி, கல்யாண ராமனுக்கு கௌசல்யலாலி, எது வம்ச விபுனுக்கு யசோதலாலி, எது வம்ச விபுனுக்கு யசோதலாலி, கரிராஜமுகுனுக்கு கரிராஜமுகுனுக்கு గిరిధనయలాలి, పరమాంస భవునికి పరమాత్మ லாலி. கிறிஸ்மஸ் சாங். சத்திய முத்திரை கட்டளை இட்டது நாயகன் இயேசுவின் வேதம், கட்டளை கேட்டவர் தொட்டிலில் கேட்பது பாலகன் இயேசுவின் கீதம், அது வானகம் பாடிய முதல் பாடல், அந்த தூதுவன் ஆடிய விளையாடல். மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ். ரம்ஜான். இஸ்லாமிய பாடல்கள். ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன், அல்ல துன்பம் துயரங்களை கிள்ளி எறிபவன்,
பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன், பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவன், அல்லல் படும் மாந்தர்களே அயராதீர்கள், அல்லாவின் பேரருளை நம்பி நில்லுங்கள், அவனிடத்தில் குறை அனைத்தும் சொல்லி காட்டுங்கள், அன்பு நோக்கி தருகவென்று அமுது கேளுங்கள், இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஆக்சுவலி வந்து நம்ம ஒரு லோன்லியா இருக்க சொல்ல, லோன்லியா நம்ம இருக்க மாட்டோம், என்ன லோன்லியா இருக்க சொல்லையோ இல்லாட்டி ஏதோ ஒரு சம்திங் நம்மளுக்குள்ள ஒரு மனசு கஷ்டம் வரும் பொழுதோ அப்போ வந்து நான் இந்த சாங் நான் பாடுவேன். லைக் எனக்கு ஒரு அது வந்து அந்த சாங் வந்து எனக்கு தேற்றும் அப்படிங்கிற ஒரு சாங். ரொம்ப பிடிச்ச ஒரு ரசம் எதுன்னு கேட்டீங்கன்னா எனக்கு சிரிப்பு. ரொம்ப துக்கமான நாட்கள் எதுன்னு என் வாழ்க்கையில கேட்டீங்கன்னா எதுவுமே இல்லை, எங்க அம்மாவுடைய இழப்பு மட்டும்தான். இவ்வளோ சாங்ஸ் நீங்க பாடி இருக்கீங்க இல்லையா, ஆனால் இவ்வளோ சாங்ஸ் பாடின பிறகு ஃபஸ்ட்டு நீங்கள் பாடின சாங் ஒன்று இருக்கும். இந்த சாங் நான் பாடும் பொழுது என்னை வந்து லைக் கிண்டல் பண்ணியிருப்பாங்க, லைக் நெகட்டிவ் கமெண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கா? நான் ஃபஸ்ட்டு 1991 ஆகஸ்ட் 11 எனக்கு வந்து மேடை அனுபவம் கிடையாது, இந்த மாதிரி பாடணும்னு தெரியாது, எனக்கு மைக்கு பிடிக்க கூட தெரியாது. ஒருத்தருடைய ரெக்கமெண்டேஷன்ல நான் பாட போனேன். அந்த குரூப் பேரு யுவர்ஸ். அதுல வந்து அருள், சேகர் 2 பேர் இருந்தாங்க. அவங்க தான் எனக்கு நம்பி மைக்கை என் கையில கொடுத்தாங்க. வீராவேசம் ஆகுமா ஓ வீராவேசம் ஆகுமா, வேங்கை போலே பாயணுமா, விந்தையான வேந்தனே, சந்தோஷமா கோபமா, சந்தோஷமா கோபமா, நாம் சொந்தம் கொண்டாடி ஆடி பாடி, கொஞ்சமே நெஞ்சமே அஞ்சுதே, விந்தையான வேந்தனே. இந்த பாட்டை என் வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேன். அதே மாதிரி ஜேசுதாஸ் ஐயா அவர்களும் சொன்னலதா அவங்களும் பண்ண, மாசி மாசம் ஆளான பொண்ணு மாம உனக்கு தானே, இந்த பாட்டு, இந்த 2 பாட்டு தான் எனக்கு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இந்த 2 பாட்டு தான் எனக்கு பாடிட்டு இருந்தேன். இப்போ வந்து மேடையில் நிற்கிறச்சு 35 பாட்டு கூட கண்டினியூஸாக நான் ஸ்டாப்பாக, ஏன்னா சில பேர் சேலஞ்சிங்காக நான் ஸ்டாப் பண்ணுவாங்க, அப்படி பண்ணும்பொழுது 35 பாடல்களையும் நான் ஸ்டாப்பாக நின்று பாடுவேன். எத்தனை பாடல்கள் லைக் நீங்க அடுத்தவங்க எழுதியா பாடினதா இருக்கட்டும், நீங்க அது மாதிரி எத்தனை பாடல்கள் இது வரைக்கும் ஸ்டேஜ்ல பாடிருக்கீங்க? அந்த அந்த எண்ணிக்கை ஞாபகம் இருக்கா? எண்ணிக்கையில மேடைகள் வேணா நான் சொல்லலாம். மோர் தென் 5000 மேடைகள் இருக்கும். 5000 மேடைகள் இருக்கும். ஒரு 18 கண்ட்ரீஸ் போயிருப்பேன். லாங்குவேஜஸ்ன்னு சொன்னீங்கன்னா இப்போ சொன்ன தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, படுகா, இந்த லாங்குவேஜஸ் பாடியிருக்கேன். அதுக்கு தவிர வேற மொழிகள் எனக்கு தெரியாது. மேம், நீங்க நிறைய ஸ்டேஜஸ் நீங்க போயிருப்பீங்க, லைக் பாடுறதுக்கு நிறைய ஸ்டேஜஸா இருக்கட்டும், மீடியாலியா இருக்கட்டும் போயிருக்கீங்க. அதுல ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு அவமரியாதையா ஏதாச்சும் நடந்திருக்கா? அதாவது இங்க வந்து அவமரியாதை யாருமே பண்ண மாட்டாங்க ஜென்ரலா. ஏன்னா வந்த உடனே நம்மளை யாருமே மகுடம் தூக்கி வைக்க மாட்டாங்க. அது இந்த எல்லா நாட் ஒன்லி இசைத்துறைன்னு இல்லை, எல்லா இடத்துலையுமே அது இருக்கும். அந்த இதில் பார்க்கும்போது நிறைய அந்த மாதிரி எல்லாம் நடந்தது உண்டு. ஆனால் அதையெல்லாம் மீறி நான் அதெல்லாம் கவலைப்படுறதில்லை. நான் அதை கொஞ்சம் என் முகம் வாடினாலும் உடனே என்னோட ஹஸ்பண்ட் சொல்லுவார், அதெல்லாம் சொல்லுவார், கேம் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இதெல்லாம் திஸ் நத்திங், ஜாலியாக வா, நீ உன்னுடைய பாட்டை நீ பாடு, அரை பாட்டோ 1 லைனோ 2 லைனோ எதுவாக இருந்தாலும் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணக்கூடாது. அந்த ஒரு வார்த்தை நான் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஸ்ரீகாந்த் தேவா கூட என்னை கூப்பிட்டு வந்து, அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர்கிட்ட போய் ஒரு கொஞ்சம் தாமா ஒரு பிட்டு தாமா ஒரு பாட்டுன்னு சொல்லிட்டு ஏயின்னு ஒரு படத்தில் கொடுத்தாரு. இப்போவே கண்ணை கட்டுதேன்னு வரும், அதில் வடிவேலு டான்ஸோட வரும். அதில் ஒன்று 2 ஒரு பாட்டு இருக்கும். அதில் பறவை முனியம்மாவோட வாய்ஸை ஒரு ட்ரையல் பாருங்க அக்கா அப்படி சொன்னார். அவர் சொன்ன பேஸ் வாய்ஸை பரவாயில்ல பாருங்க, போடாயின் நான் சென்சு பகரு, ஓ மூஞ்சிக்கு கேக்குதாடா ஃபிகரு, பேராண்டினா பொம்பளைக்கு சுகரு, இந்த பறவை சொன்னா கேட்டுக்கிட்டு நகரு நகருன்னு ஒரு வார்த்தை, ஒரு வாய்ஸ் வரும். அது என்னோட வாய்ஸ் தான். அதை போட்டு பறவை மணி அம்மா வாய்ஸ், ஈவன் அவங்க வந்து நல்ல பாடகி, அவங்க அது வாய்ஸ் வச்சாங்க. அப்போ அது ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி தான், ஆனாலும் அதை நான் ரொம்ப மதிக்கிறேன். நான் இப்போ ரீசெண்டாக நான் இந்த படத்தில் வந்து நான் இந்த பாட்டை பாடினேன் அப்படிங்கிறது. சிஎஸ் சாம்னு ஒருத்தர் இப்போ புது மியூசிக் டைரக்டர், அடங்கமரு நிறைய படம் பண்ணியிருக்காரு.
அவரோடது வந்து 2 படம் பாடிட்டு வந்திருக்கேன் நான். நம்ம யோகி பாபு தான் ஹீரோவா நடிக்கிறாரு. அவருடைய படம், அவரோட பாட்டு ஒண்ணு இருந்து அதுவும் பாடிட்டு வந்திருக்கேன். இன்னும் படம் ரிலீஸ் ஆகல. என்ன ஒரு வருத்தம்னா, எனக்குன்னு ஒரு ஷார்ப் வாய்ஸ் இருக்கு. அந்த பாட்டு இதுவரைக்கும் குடுக்கலையே அப்படின்னு ஒரு வருத்தம் இல்ல, ஒரு சின்ன ஃபீல் இருந்தது. இன்னொரு பேராசையும் இருந்தது. ரொம்ப பேராசை. எனக்கு எம்எஸ்வி ஐயா மியூசிக் பண்ணணும். எஸ்பிபி சாரோட பாடணும். இது ஒரு பேராசை தான் எனக்கு. உலகம் சுற்றும் வாலிபனை அப்படியே வாலிபம் சுற்றும் உலகம்னு ஒரு படம் எடுத்தாங்க. எனக்கும் எஸ்பிபி ஐயாவுக்கும் வந்து ஒரு டுயட் கொடுத்தாரு. அது வந்து முதலாம் தமிழுன் மொழியினிலே, இரண்டாம் தமிழுன் இசையினிலே அப்படின்னு அப்படியே மாறி உன்னுடைய குரல் என்னவோ அதுல பாடுங்கம்மா அப்படின்னு எம்எஸ்வி எனக்கு முழு சுதந்திரம் கொடுத்தார். அது வந்து அந்த பாட்டு ரொம்ப நல்லா வந்தது. என்னுடைய ஆசை நிறைவேறுச்சு. எம்எஸ்வி ஐயாவோட இசை, எஸ்பிபி ஐயாவோட டூயட் சாங். ஸோ அதனால எனக்கு வந்து நிறைவு தான் இந்த துறையில தவிர எனக்கு குறை எதுவுமே இல்லை. ஆக்சுவலி நீங்க வந்து ஆல்ரெடி நிறைய சிங்கர்ஸ் கூட, லெஜெண்டரி சிங்கர்ஸ் கூட பாடிருப்பீங்க இல்லையா? அது மாதிரி இவங்க கூட பாட சொல்ல எனக்கு இவ்வளோ பதட்டம் இருந்துச்சு, அந்த மாதிரினா யாரு? ஒரு அப்ராட் ஷோ போறச்சு எனக்கு ரொம்ப நர்வஸா இல்லை. ஏன்னா ஹரிஹரன் சார் பாடுறாரு. எனக்கு 2 பாட்டுமே ஹரிஹரன் சாரோட தான். இந்த காதலா அதுவும் உயிரே இந்த 2 பாட்டு எனக்கு கொடுத்துருந்தாங்க. 2மே டஃப் சாங், ரேஞ்ச் சாங். தேவா சார் பண்ணியிருக்கிறாரு, ஏஆர் ரஹ்மான் சார் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப பதட்டம் இருந்தது. பட் ஐயோ, ஹரிஹரன் சார் வந்து நிஜமாவே சொல்கிறேன், அவரை மாதிரிலாம் ஒரு ஜீனியஸை நம்ம இனி பார்க்க முடியாது. அவ்வளோ டவுன் டு எர்த், அவ்வளோ ஒரு ஹம்பிள் பர்சன். என்னம்மா ஜெயஸ்ரீ பாடுங்க அப்படி சொல்லிட்டு நம்ம பாடும்போதே வந்து சில சங்கதிகள் எல்லாம் போடுவோம். இந்த காதலான்னு ஒரு சின்னதாக ஒரு சங்கதி போட்டா கூட சபாஷ் அப்படி நமக்கு முகத்துக்கு முன்னாடி சொல்லுவார். ஆஹா, எதை பற்றி அது வந்து நமக்கு எப்படி இருக்கணும், அந்த பதட்டம் எல்லாம் போய் நம்ம அப்படி காமாயிடுவோம். நம்ம ரொம்ப ஜாலியாக பாட ஆரம்பிச்சிருவோம். அந்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. ஆக்சுவலி நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ ஹெண்டிங் வரைக்குமே எம்எஸ்வி சார் பத்தி பேசிக்கிட்டே இருக்கீங்க. இவ்வளோ ஒரு இதுவா அவரை பத்தி பேசுறதுக்கான ஒரு காரணம் என்னன்னா, நான் அந்த எஸ்.ஏ. ராஜ்குமார் ஐயா கிட்ட இவங்கள்ட்டெல்லாம் பாடிக்கிட்டு வரும்பொழுது ஒரு நாள் சடனாக எனக்கு ஒரு கால் வந்தது. அவருடைய அசிஸ்டன்ட் கிட்டே இருந்து, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்குது, நீங்கள் வந்து பாடணும் அண்ணாமலை மன்றத்தில். எம்எஸ்வி சார் தான், எம்எஸ் விஸ்வநாதன் சார் தான் அப்படின்னு என்னையே நான் கிள்ளி பார்த்து 4-5 தடவை கேட்டேன். இவர்கிட்டே கேட்டேன், என்ன எம்எஸ் விஸ்வநாதன் சார் கூப்பிடுறாரு? ஆமாம் அதுதான். அப்புறம் ரிஹர்சல் 2 ரிஹர்சல் போனோம், பாடினோம். அவரை நேரில் பார்க்கும்போது நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் சில பாட்டெல்லாம் கேட்டார், ரொம்ப தலையாட்டி ரொம்ப நல்லா இருக்கு வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு. அப்புறம் சரி ஒரு ஷோ இருக்கணும். அப்புறம் என்ன பண்ணார், அவரே அசன்னு சொல்லி எல்லா ப்ரோக்ராமுக்கும் ஜெயஸ்ரீ அம்மா வரணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு தடவை வந்து பொதிகையில் என்னுடைய ஒரு பாடல் ஒளிபரப்பாச்சு. இந்த சிங்கார வேலனி தேவா அருள் சீராடும் மார்போடு வா சிங்கார வேலனி தேவா, அந்த பாட்டும் வாழ்க்கையெனும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினிலே மறக்க ஒண்ணா வேதம் வாழ்க்கையெனும் ஓடம். 2 பாட்டும் கான்ட்ராஸ்டாக 2 பாட்டும் ஒன்று. எனக்கு லேண்ட்லைன், அவர் ஒரு லேண்ட்லைன் நம்பர் வருது. ஹலோ அம்மா, நான் எம்எஸ் விஸ்வநாதன் பேசுகிறேன் அப்படி சொன்னேன். எனக்கு அவர் அங்கே இருக்கா, நான் இங்கே எழுந்து நிற்கிறேன். எழுந்து நின்று ஐயா சொல்லுங்கய்யா. 2 பாடல் கேட்டேன். சிங்கார வேலனே தேவா ஒரு கேபிஎஸ் பாட்டு, ஸ்ருதி சுத்தம், ஸ்வர சுத்தம், வாய்ஸ் அவ்வளோ நல்லா இருந்தது. நன்றிம்மா, ரொம்ப நன்றின்னு வச்சுட்டார். எனக்கு ஒரு 10 நிமிஷத்தை எனக்கு ரொம்ப புல்லரிச்சு போச்சு. எனக்கு ரிஹர்சலில் நான் பாடும்போது அவர் என்னை எதுக்கவே சொல்கிறாரு, நீ என்ன வந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி நீ என்னை வந்து பார்த்துருக்க கூடாதா? நீ 20-25 வருஷம் முன்னாடி நீ, அதாவது என்னுடைய வயதிலிருந்தே இன்னும் ஒரு 20 வருடம் முன்னாடி நான் பிறந்திருந்தா உனக்கு நான் எவ்வளோ பாடல் கொடுத்துருப்பேனேன்னு அவர் வாயிலிருந்து எனக்கு அது வரும்பொழுது எனக்கு ஆஸ்கார் அவார்டு கிடைச்ச மாதிரி.